ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். பொருட்டோ சாப்டர் 35 சீக்கிரத்திலேயே ரிலீஸ் ஆக போகுது. இதனால் இந்த வீடியோவில் இந்த சாப்டரில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கலாம்ங்கிற எல்லாத்த பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய பேர் இந்த சேனலில் பொருட்டோ பற்றின வீடியோஸ் கம்மியாகிடுச்சுங்கிற மாதிரி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. இந்த ஒரே சேனலில் டிராகன் பாலையும் பொருட்டோவையும் நான் கவர் பண்ணுறதால ரீச்சுங்கிறது சரியாக கிடைக்க மாட்டேங்குது. இதனால் பொருட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோஸை இனிமேல் வரப்போகிற நாட்களில் நான் நம்மளுடைய பேக்கப் சேனலாக இருக்கிற அனிமே மேன் 2ல் தான் அப்லோட் பண்ண போகிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி இதுதான் பொருட்டோ பற்றி நான் போடுற கடைசி வீடியோவாக கூட இருக்கலாம். அதனால் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலில் இனிமேல் பொருட்டோ ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வரும், நருட்டோ ரிலேட்டடான வீடியோஸும் வரும். இந்த சேனலில் கொஞ்சம் டிராகன் பாலை மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலான்னு யோசித்து வச்சுருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய பேக்கப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் தான் இனிமேல் பொருட்டோ ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வரப்போகுது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் சாப்டரில் நமக்கு நிறைய முக்கியமான விஷயங்களை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயந்தான் இந்த ஒரு சோல் த்ரோன் பல்ப். இந்த சோல் த்ரோன் பல்பை பற்றி நம்ம பார்க்கும்போது இது நார்மலாக கொண்டு போய் ஒரு டிவைன் ட்ரீ கிட்ட வச்சா அவங்க ஹியூமன் ஆகிடுவாங்கங்கிற மாதிரி தான் நம்ம இவ்வளோ நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இதில் ஒரு கேட்ச் இருக்குது. அந்த ஒரு கேட்சை தான் லாஸ்ட் சாப்டரில் நமக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு சோல் த்ரோன் பல்பை ரொம்ப நேரத்துக்கு கொண்டு போய் டிவைன் ட்ரீயில் வைக்கலன்னா கண்டிப்பாக அந்த ஒரு சோல் த்ரோன் பல்ப் அழிஞ்சு போயிடும். இது அழிஞ்சிச்சுன்னா ஷிஞ்சுவா இருக்கிற அந்த பர்சன் ஆல்ரெடி இறந்துட்டதால டிவைன் ட்ரீயில் மாட்டியிருக்கிற அந்த ஒரு பர்சனும் இறந்துருவாங்கங்கிறத தான் லாஸ்ட் சாப்டரில் நமக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய சம்பவத்துக்கான ஃபோர்ஷேடோவாக இருக்குது. அது என்ன சம்பவங்கிறத பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நமக்கு கொடுத்த இன்புட் என்னென்னா இந்த ஒரு சோல் த்ரோன் ட்ரீயை பற்றின ஒரு விஷயமா இருந்துச்சு. அடுத்த சாப்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா கவாக்கிக்கும் அமடோக்கான ஒரு கான்வர்சேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் சாப்டரில் கவாக்கி பொருட்டோ கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அமடோ கோஜியுடைய டோடை யூஸ் பண்ணி கவாக்கியை வர வச்சிருப்பாரு. கோஜியுடைய டோடை அமடோ யூஸ் பண்ணுறாரு. இந்த ஒரு விஷயத்த நிறைய பேர் கவனிச்சிங்களான்னு தெரியல. ஆனால் ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா இந்த கோஜியும் அமடோவும் சேர்ந்து தான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. இந்த கோஜி அவருடைய மோட்டிவ்ங்கிறது இந்த உலகத்தை காப்பாற்றுறதுங்கிற மாதிரி என்ன தான் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாலும் அது அவருடைய ரியல் மோட்டிவாக இருக்க வாய்ப்பில்லை. இவரும் அமடோவும் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்த பிளான் பண்ணுறாங்க. அது நடக்கிறதுக்காக தான் இவங்க டைம்லைன்ஸில் எப்படி ஒரு மேனிப்புலேஷனை பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஒரே டீமில் ஒரே ஃப்யூச்சரை நோக்கி தான் போயிட்டுருக்காங்கங்கிறத இந்த ஒரு இடத்துல நமக்கு சொல்கிறாங்க. அமடோ கவாக்கியை கூப்பிடுறாரு. கவாக்கியை கூப்பிட்டு என்ன சொல்ல போகிறாருங்கிறது இந்த சாப்டரில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். கண்டிப்பாக கவாக்கியை பயங்கரமாக அமடோ திட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் சாப்டர்லேயே அவர் சொல்லியிருந்தார், உன்னுடைய பாடி அதிகப்படியான அஃபென்சிவ் எபிலிட்டிஸை தாங்காது, அதனால் நீ எப்போவுமே உன்னுடைய லிமிட்டர்ஸை லிஃப்ட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அமடோ சொல்லியிருப்பார். அது எல்லாத்தையும் மீறி கவாக்கி அவருடைய அஃபென்ஸை யூஸ் பண்ணி மாமுஷிக்கு அகெயின்ஸ்டான அந்த பேட்டலில் செம மொக்கையாக வாங்கியிருப்பார். இதை பற்றி தான் அமடோ இந்த ஒரு சாப்டரில் பேசுகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அமடோ கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கார். அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். என்னென்னா கவாக்கி வீக்காக இருக்கிறதா அமடோ காட்டிக்கிட்டே வராரு. எல்லா இடத்துலையும் கவாக்கியை அவர் வீக்குங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லிக்கிட்டே வராரு. இதுக்கும் ஒரு காரணம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அமடோ கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான பவர்ஸ் இருக்கலாம். அதை கவாக்கியை எடுக்க வைக்கிறதுக்காக அவர் ரொம்ப வீக்குங்கிற மாதிரி கவாக்கியை மேனிப்புலேட் பண்ணுறாரோன்னு எனக்கு தோணுது. கவாக்கியை வச்சு அமடோ கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாரு. அது என்னென்னு தான் இப்போ வரைக்கும் நம்மளால் கிளியராக சொல்ல முடியல. இல்லைனா அவர் இப்படி கூட பண்ணலாம். ஆல்ரெடி அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கிற ஆக்கிபி மேலே கவாக்கியை அவருடைய காமாவை இம்ப்ளான்ட் பண்ண சொல்லி அமடோ வற்புறுத்தலாம். ஏன்னா கவாக்கிக்கு அவர் பவர்ஃபுல்லாக மாறணுன்றது தேவையே இல்லை. அதுக்கு பதில் இந்த ஷிஞ்சுசையும் ஒட்சுசுகிசையும் அழிக்கணும், இந்த வேர்ல்டை பெட்டர் பிளேஸாக மாற்றணுங்கிறது தான் கவாக்கியுடைய மோட்டிவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை கவாக்கியால் பண்ண முடியாதுங்கிறது தான் அமடோ மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த விஷயத்த பண்ணக்கூடிய ஒரு ஆள் நம்மக்கிட்ட இருக்காங்க. அதுதான் இந்த ஆக்கிபிங்கிற மாதிரி அமடோ சொல்லலாம். ஆமாம், ஆக்கிபிக்கு மட்டும் காமா கிடச்சிட்டா அவள் உன்னை விட பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பா, நான் உருவாக்குனதுலேயே ஒரு அல்டிமேட்டான சைபாக் இதுதாங்கிற மாதிரி அமடோ எதையோ சொல்லி கவாக்கியை அவருடைய காமாவை ஆக்கிபி மேலே இம்ப்ளான்ட் பண்ண வைக்கலாம். இப்படி இம்ப்ளான்ட் பண்ணும்போது அமடோக்கு அவருடைய டாட்டர் அவங்களுடைய சோலோடவே கிடச்சிருப்பாங்க. இந்த ஒரு ஐடியாவில் தான் அமடோ கவாக்கியை கூப்பிடுறாரோன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
அடுத்து இந்த சாப்டரில் ஐடாக்கும் டேமனுக்கும் கூட ஒரு கான்வர்சேஷன் நடக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், டேமனுடைய எபிலிட்டிஸுங்கிறது எல்லாரும் நினச்ச மாதிரி செம சுப்பீரியர்லாம் கிடையாது. அதுக்கும் கண்டிப்பாக ஒரு சில வீக்னஸ் இருக்குங்கிறத நம்ம மாமுஷியோட நடந்த ஃபைட் அப்போவே பார்த்துட்டோம். இதை பற்றின ஏதாச்சும் ஒரு டிஸ்கஷன்ஸை ஐடாவும் டேமனும் பண்ணலாம். லீஃப் வில்லேஜ் டீமோட இருந்தால் நம்மளுடைய ஃப்யூச்சர் சேஃப் தானாங்கிறத கூட இவங்க யோசிக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் சரடா. இவங்களை சுற்றி தான் எல்லா கதையும் நகரப்போகுது. ஆமாம், பொருட்டோக்கும் கோஜிக்கும் நடந்த அந்த ஒரு கான்வர்சேஷனை பார்த்தாலே நமக்கு தெளிவாக தெரியும். கோடுடைய மோட்டிவ்ங்கிறது டிவைன் ஃப்ரூட்டாக இருக்குது. இந்த ஒரு டிவைன் ஃப்ரூட்டை ஜூராவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனால் இந்த ஒரு டிவைன் ஃப்ரூட்டுக்கு ஜூரா கேட்குற விலைங்கிறது பொருட்டோவுடைய உயிராக இருக்குது. ஸோ பொருட்டோவை எப்படியாவது கொல்லணும்னு பார்த்தா அது கோடால் முடியவே முடியாது. ஏன்னா பொருட்டோ செம ஓவர் பவர்டாக இருக்கார். அவர் கிட்ட கூட கோடால் போக முடியாது. இப்படி இருக்கும்போது பொருட்டோவை ஏதாச்சும் ஒன்று பண்ணி பிளாக்மெயில் பண்ணி தான் ஷின்ஜூஸ் கிட்ட பிடிச்சி கொடுக்க முடியுங்கிறத கோட் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. இதனால தான் இப்போ இவர் சரடாவை டார்கெட் பண்ணுறாரு. சரடாவை பிடிச்சி கொண்டு போய் ஷின்ஜூஸ் கிட்ட ஒப்படைச்சா கண்டிப்பாக பொருட்டோ சரடாவை தேடி வருவார். அந்த டைமில் கரெக்டாக ஷின்ஜூஸ் பொருட்டோவை கொள்ளலாம்ங்கிறது தான் இப்போது பிளானாக இருக்குது. அந்த டைம்லைன் படி இவர் பக்கை சேவ் பண்ண வரும்போதே கோஜி அவரை அட்டாக் பண்ணியிருக்கணும். ஆனால் கோட் அந்த ஒரு ஃபைட்டில் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. பொருட்டோவை எப்போவுமே இவரால் டிஃபீட் பண்ணவே முடியாது. ஸோ இவரால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாதுன்றப்போ ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு கோட் அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருப்பார். இப்போ இவர் பண்ண போகிற வேலைகள் என்னென்னா, பொருட்டோவை கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான பிளானோட கோட் மறுபடியும் லீஃப் வில்லேஜுக்குள்ளே வருவார். லீஃப் வில்லேஜாக சரடாவான்னு வரும்போது பொருட்டோ லீஃப் வில்லேஜை சூஸ் பண்ணுவார். இந்த டைமில் சரடாவை தூக்கிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் சரடாவை தேடி வர பொருட்டோவையும் காலி பண்ணலாம். இப்படி ஒரு விஷயந்தான் கோடுடைய மைண்டில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் சரடாக்குன்னே தனியாக ஒரு ப்ராப்ளமும் இந்த சாப்டரில் இருக்குது. அதுதான் அவங்களுடைய ஐசைட். அவங்களுடைய ஐசைட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த ஆர்க்குடைய ஃபைனலில் சரடாவுடைய ஐசைட் சரி செய்யப்படணும். ஆமாம், இது அவங்களுடைய ஒரு பவரப்புக்கான ஆர்க்காகவும் இருக்குது. இந்த ஒரு ஆர்க்கில் சரடாக்கு கண்டிப்பாக ஒரு புது பவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் சரடாவை கிட்னாப் பண்ண வர கோட், இன்னொரு பக்கம் சரடாவுடைய ஓன் பேட்டிலான மங்கக்கி ஷாரிங்கன். இது எல்லாத்தையும் எப்படி ஜெயிக்க போகிறாங்கங்கிற மாதிரி தான் இந்த ஆர்க்கே மூவ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். சரடாக்கு புது ஐஸை கொடுக்க போகிறது யார்? அமோடோவாக இருக்குமா இல்லைனா அது சாஸ்கேவாக இருக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. சாஸ்கே தான் டிவைன் ட்ரீயில் சிக்கியிருக்காருன்னு நீங்கள் கேட்கலாம். அவர் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா சரடாவுடைய சைட்டை சரி பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. அவங்களுக்கு இன்னொரு பெட்டரான ஐ தேவைப்படும். இந்த ஒரு ஐ இருந்தால் மட்டும்தான் சரடாவால் இப்போதைக்கு பெட்டராக அவங்களுடைய பவர்ஸை யூஸ் பண்ண முடியும். இந்த ஒரு ஐயை சாஸ்கேவை தாண்டி வேற யாராலையுமே சரடாக்கு கொடுக்க முடியாது. சாஸ்கேவுடைய ஐ சரடா கிட்ட வந்தால் தான் அது ஒரு எமோஷ்னலாகவே நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். இதனால் இந்த ஒரு ஆர்க்குள்ளே சாஸ்கேவுடைய ஐஸ் எப்படியோ சரடாக்கு கிடைக்கும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஒருவேளை பொருட்டோ ஹிடாரியை தோக்கடிச்சு சாஸ்கேவை மறுபடியும் கொண்டு வரலாம். சாஸ்கே சரடாக்கு அவருடைய ஐஸை கொடுக்கலாங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஹிடாரிக்கும் சரடாக்குமே ஒரு பயங்கரமான பேட்டில் நடந்து அந்த ஒரு பேட்டிலுடைய முடிவில் சரடாக்கு சாஸ்கேவோட ஐஸை கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி கோஜியுடைய இந்த டைம்லைன் வியூ அப்பவே நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். அதில் சரடாக்கும் ஹிடாரிக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட் நடந்திருக்கும். ஹிடாரி ரொம்பவே ஃபேமஸான அந்த ஒரு போக் போஸை சரடா மேலே ட்ரை பண்ணியிருப்பார். எந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் நடக்கலை. கண்டிப்பாக இது ஃப்யூச்சரில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் இந்த ஒரு ஃபைட் இருக்கிற வரைக்கும் சரடாக்கும் எதுவும் ஆகாது, ஹிடாரிக்கும் எதுவும் ஆகாது. இந்த ஒரு ஃபைட்டில் ஹிடாரி தோக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவர் ஜூராவை பெட்ரே பண்ணுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இப்படியெல்லாம் நடக்கும்போது பொருட்டோ இந்த ஒரு சோல் த்ரோனை கொண்டு போய் சாஸ்கேவுடைய டிவைன் ட்ரீ மேலே வச்சு சாஸ்கேவை கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் சாஸ்கே சரடாவுடைய ஐசைட்டை சரி பண்ணலாம்ங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவரை தாண்டி வேற எந்த ஒரு வழியும் சரடாக்கு இல்லை. ஸோ சாஸ்கேவுடைய ரிட்டர்னுங்கிறது நம்ம நினச்சதை விடவே சீக்கிரமாக இருக்க போகுது. நருட்டோ வரும்போது தான் இவர் வருவாருன்னு இவ்வளோ நாளாக நம்ம நினச்சிட்டு இருந்தா அது அப்படி நடக்காத மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதுலேயே இன்னொரு தியரியும் இருக்குது. சாஸ்கேவுடைய டெத்தும் இந்த ஒரு ஆர்க்லேயே இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஏன்னா லாஸ்ட் சாப்டரில் தான் நமக்கு இந்த சோல் த்ரோன் பல்புடைய சீக்ரெட்டையே சொல்லியிருந்தாங்க. இதை டைமிங்க்கு கொண்டு போய் வைக்கலைன்னா அவங்களுடைய டிவைன் ட்ரீ ஃபேட் ஆகிடும்.
அதாவது அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு உயிரும் போயிடும். இப்படி இருக்கும்போது இது சாஸ்கேக்கு தான் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி பொருட்டோ ஒரு பர்ஃபெக்டான ஷேடோ ஒகாகேவாக வந்துட்டார். இதுக்கு மேலே சாஸ்கேக்கு அங்கே வேலையே இல்லை. சாஸ்கேவுடைய கடமைகள்ன்றது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. இப்போ அதை பொருட்டோ டேக் ஓவர் பண்ணிட்டதால சாஸ்கே இறந்து தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் சாஸ்கேவை இப்படி மொக்கையாக கொன்னா அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் சும்மாவே விட மாட்டாங்க. அதனால் இந்த ஒரு எண்டிங் சாஸ்கேக்கு இருக்காதுன்னு எல்லாரும் மாதிரி நானும் நம்புகிறேன். இதை தாண்டி பெருசாக எதுவும் நடக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா ரொம்பவே கம்மியான விஷயங்கள் தான் அடுத்த சாப்டரில் நடக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்ன இந்த விஷயங்களில் எதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, எதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் மறந்துடாமல் நம்மளுடைய பேக்கப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொருட்டோ பற்றின வீடியோஸ் இதுக்கு மேலே இந்த சேனலில் கம்மியாகலாம். அப்படி இல்லைனா நான் அந்த வீடியோஸை போடாமல் கூட விடலாம். அந்த சேனலில் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாமே வரும். அதனால் மறக்காமல் இந்த ஒரு பேக்கப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.